மதுரையில் பாருங்க, மதுரையில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். 200 கோடி இந்த வரி வருவாயில மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சேர்மன், அந்த மாநகராட்சி மேயர் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அந்த மேயருடைய கணவரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் உத்தரவு போட முடியும், அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. மேயருக்கு அதிகாரம். ஆனா மேயருக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல. மேயருடைய கணவரை இன்றைக்கு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அதே போல திமுக கட்சி சேர்ந்த 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. 2 குழுவுடைய தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. பல அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க. 200 கோடி எவ்வளவு வரி மோசடி. இதுல என்னென்ன வரி? ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு வரி போட்டாங்க. பன்னி வரி கூட ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம், அதை கூட விட்டு வைக்கல. இப்படி மதுரையில் வரி மேல் வரி போட்டு மக்களுடைய பணங்களை சுரண்டி 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறீங்க. அங்க மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல 4.5 கோடி அங்க ஊழல் அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற திமுக கவுன்சிலருக்கும் அங்க இருக்கிற மேயருக்கு சண்டை. அங்க நம்பிக்கையில்லா தீர்மானம், ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலரை கொண்டு வராங்க. திருநெல்வேலியில அங்க பிரச்சனை, அங்க மேயருக்கு கவுன்சிலருக்கும் பிரச்சனை, மேயரை மாற்ற வேணும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஆளுங்கட்சியில் இருக்கிற கவுன்சிலருக்கும் மேயருக்கும் பிரச்சனை. இதுல பங்கு பிரிப்பதில் பிரச்சனை. ஆக இப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா?